வாங்க முள்ளங்கி பறிக்க போகலாம். இங்கே ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி அறுவடை பண்ண போகிறோம், வாங்க. முள்ளங்கி நல்லா மண்ணில் புதஞ்சிருக்கு. நீங்கள் வேகமாக இழுக்கக்கூடாது, மெதுவாக தான் இழுக்கணும். நீங்கள் வேகமாக இழுத்தீங்கன்னா அந்த முள்ளங்கி உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. சின்ன சின்ன முள்ளங்கி சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா எடுக்கலாம். சூப்பரான ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி பச்சையாகவே சாப்பிடணும்னு தோணுச்சு, நல்லாயிருக்கும். இவ்வளோ முள்ளங்கி பறிச்சிருக்கோம். இதில் முள்ளங்கி சாம்பார் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நம்ம முள்ளங்கி சமைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த கீரையிலையும் நம்ம கீரை கூட்டு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அது பேர் முள்ளங்கி கீரை கூட்டு. முள்ளங்கி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நறுக்கி வச்ச முள்ளங்கியும் சேர்த்து மஞ்சத்தூளோட தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான சாம்பார் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொத்தமல்லி விதை, ஜீரகம், 4-5 மிளகு, 2 வரமிளகாய், 1/4 மூடி நறுக்கிய தேங்காய், கொஞ்சம் புளி, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த விழுதை 3/4 வெந்த முள்ளங்கி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் வேக வச்ச அந்த துவரம் பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பை ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பரான சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.